ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் வித் பிரியா. நம்ம சேனலோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு தயிர் மட்டும் இருந்தால் போதும் சூப்பரான ஒரு மோர் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் தயிர் 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் லைட்டாக புளிச்ச தயிராக இருந்தாலும் நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். லைட்டாக புளிப்போடு இருந்தால் தான் அதுக்கு குழம்பு நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ பாருங்கள், தயிர் மீதம் இருக்குது. அதனால் இது என்ன பண்ணலான்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த மோர் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை ஒரு விஸ்கை வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு அடி மட்டும் அடித்து எடுத்துக்கோங்க. லைட்டாக மட்டும் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. அதாவது மோருக்கு நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் மண்சட்டி எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் காஞ்சதி கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததையும் அதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ ஜீரண சக்திக்கும் ரொம்பவே நல்லது. அதனால் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 10 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு பொதுவாகவே ரொம்பவே நல்லது. கேஸ்ட்ரபிள் இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் நீங்கள் எல்லா டிஷ்ஷஸ்லேயும் நீங்கள் லைட்டாக பூண்டு சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. பாருங்கள், இதை நம்ம எண்ணெயிலேயே நல்லா சிவக்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிருச்சு. இப்போ இதில் நான் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்குங்க. இஞ்சியை சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நான் ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 மிளகாயை கிள்ளி போட்டுக்குங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இதில் தேங்காய், சீரகம் எதுவுமே சேர்க்காம நம்ம இப்போ மோர் குழம்பு செய்ய போகிறோம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில், அதாவது இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மோரை அடித்து எடுத்து வச்சுக்கிற மோரை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. மோர் சேர்த்த பின்னாடி ஃப்ளேம் ஒன்று லோ ஃப்ளேமில் வச்சுட்டுங்க, இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு அது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம இதை கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக நமக்கு வெது வெதுப்பான சூடு மட்டும் சூடேறினா போதும். அந்த அளவுக்கு சூடேறி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய மோர் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா வெது வெதுப்பாக ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இது நீங்கள் 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா 2 நாளுக்கு நான் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.